அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நான் தியானிக்க இருக்கிற வேத வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம். யோனா நினைவே பட்டணத்தாருக்கு அடையாளமாக இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாக இருப்பார். யோனா நினைவே பட்டணத்தாருக்கு அடையாளமாக இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாக இருப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் காண வேண்டிய காரியம் அதுதான். கன்வர்ஷன் பியாண்ட் சைன்ஸ் அண்ட் ஸ்பெக்டாக்கிள்ஸ். அடையாளங்கள். இந்த அடையாளங்கள் இயேசு கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துகிற அடையாளங்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற அடையாளங்களாக இருக்கிற பொழுது அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. ஆனால் மாற்றம் இல்லாத அடையாளங்கள் இயேசுவினாலே புறம்பு தள்ளப்படுகிறது. ஸோ மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். there should be a change in the attitude, in the behavior, in the appreciation, in everything what we take from the Holy Gospel. ஆகவே தான் நினைவே பட்டணத்தாருக்கு எப்படி யோனா அடையாளமாக இருந்தாரோ அதுபோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நமக்கு அடையாளமாக இருக்கிறார். நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? We should learn, number one, love that created the heavens and the earth. வானத்தையும் பூமியை உண்டாக்கின அந்த அன்பு. ரெண்டாவது, mercy that bends towards the creation, sinners. பாவிகளுக்கு ஆதரவாக இருக்கிற அந்த இரக்கம். forgiveness that follows him in the cross. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செய்கிறது அந்த மன்னிப்பு. ஸோ அன்பும் இரக்கமும் மன்னிப்பும் நமக்கு இன்றைக்கு தேவை. இவைகள் தான் இன்றைக்கு நாம் இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது நமக்குள் வர வேண்டும். இந்த வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், God we call upon is holy. நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமானவர். அவர் தான் பரிசுத்தராக இருப்பது போல நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே இந்த மாற்றம் இயேசுவை போல நாம் வளர்வதிலே வர வேண்டும். இயேசு புறமே தள்ளியிருக்கிற மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மாறாக இயேசு எவைகளெல்லாம் விரும்புகிறாரோ அவைகளை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அவைகள் நமக்கு இந்த நாட்களிலே மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நாமும் கூட நினைவே பட்டணத்து மக்களைப் போல் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு நமக்கென்று வந்த பிற்பாடு அவருடைய போதனைகள், அவருடைய கட்டளைகள், கற்பனைகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகின்றன. நாம் ஒரு மாற்றத்தை வெளிப்படுத்துகிறோம். இந்த மாற்றம்தான் இன்றைய தேவை. நாம் ஜெபிப்போமா? இந்த நேசிக்கிற நல்ல பிதாவையும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் போய் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். எப்படி நினைவே பட்டணத்தாருக்கு யோனா ஒரு அடையாளமாக இருந்தாரோ அதுபோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த நாளிலே இந்த மனுக்குலத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். இந்த அடையாளம் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய தயவையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.